அண்மை செய்தி சென்னை அண்ணா அறிவாலயத்தில் நேர்காணலுக்கு வந்த கிளியூர் தொகுதி திமுக நிர்வாகிகளிடையே கைகலப்பு ஏற்பட்டுள்ளது. அறிவாலயத்தில் திமுக நிர்வாகிகளிடையே கைகலப்பு ஏற்பட்டுள்ளது. கிளியூர் சட்டமன்ற தொகுதியில் காங்கிரஸ் சட்டமன்ற குழு தலைவர் ராஜேஷ்குமார் எம்எல்ஏவாக உள்ள நிலையில் அறிவாலயத்தில் திமுக நிர்வாகிகளிடையே கைகலப்பானது ஏற்பட்டுள்ளது. கிளியூரை மீண்டும் காங்கிரசுக்கு கொடுக்கலாம் என ஒரு தரப்பினர் மு.க.ஸ்டாலினிடம் தெரிவித்ததாக தகவல் வெளியான நிலையில் அறிவாலயத்தில் திமுக நிர்வாகிகளிடையே கைகலப்பானது ஏற்பட்டுள்ளதாக அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். கிள்ளியூரை மீண்டும் காங்கிரசிற்கு கொடுக்கக்கூடாது என மற்றொரு தரப்பினர் மு.க.ஸ்டாலினிடம் தெரிவித்ததாக தகவல் கிடைத்துள்ளது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் செலீனா வழங்க கேட்கலாம். செலீனா, வணக்கம். தற்பொழுது அறிவாலயத்தில் திமுக நிர்வாகிகளிடையே கைகலப்பானது ஏற்பட்டுள்ளது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை வழங்கலாம். சென்னை அண்ணா அறிவாலயத்தில் திமுகவில் சார்பில் போட்டியிட விருப்பம் தெரிவித்து விருப்ப மனு அளித்திருந்தவர்களுக்கு நேர்காணல் என்பது நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் இன்று கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தூத்துக்குடி ஆகிய மாவட்டங்களுக்கு இடையேயான அந்த தொகுதிகளில் இருக்கக்கூடிய நேர்காணல் என்பது நடைபெற்றிருந்த நிலையில் நேர்காணலில் கலந்து கொண்டவர்கள் குறிப்பாக கிள்ளியூர் சட்டமன்ற தொகுதி ஏற்கனவே கடந்த காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர் தான் இருக்கக்கூடிய நிலையில் இந்த முறை அதனை திமுகவிற்கு வழங்க வேண்டும் என்ற கோரிக்கை முன்வைக்கப்பட்டிருந்தது முதலமைச்சரிடம். இந்த நிலையில் தொடர்ந்து பேச்சுவார்த்தையின் போது கிள்ளியூர் தொகுதியை மீண்டும் காங்கிரஸ் கட்சிக்கு கொடுக்கலாம் என்று ஒரு தரப்பினர், கொடுக்கக்கூடாது என்றும் இரு தரப்பினரும் முதலமைச்சரிடம் கருத்து தெரிவித்ததாக தகவல் வெளியாகியிருந்தது. இந்த நிலையில் தான் நேர்காணல் முடிந்து வெளியே வந்த கிள்ளியூர் சட்டமன்ற தொகுதி நிர்வாகிகள் இடையே தொடர்ந்து வாக்குவாதம் என்பது ஏற்பட்டிருந்தது. இரு தரப்பினரிடம் வாக்குவாதம் ஏற்பட்டிருந்த நிலையில் அது கைகலப்பாக மாறியது. அண்ணா அறிவாலயத்தில் கிள்ளியூர் சட்டமன்ற தொகுதி நிர்வாகிகளிடையே வாக்குவாதம் ஏற்பட்டு கைகலப்பு ஏறியதால் சற்று நேரம் அங்கு பரபரப்பு நீடித்திருந்தது. குறிப்பாக அந்த வெளியே நுழைவாயிலில் இருவரும் பேசிக் கொண்டிருந்த போது முதலமைச்சரிடம் ஏன் காங்கிரஸ் தொகுதிக்கு வழங்க வேண்டும் என்ற கோரிக்கை முன்வைக்கப்பட்டது என்று பேசப்பட்டிருந்தது. அதன் தொடர்ச்சியாக கைகலப்பு ஏற்பட்டிருந்தது. சற்று நேரம் அங்கு பதட்டமான சூழல் என்பதும் நிலவி வந்தது.